ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டான நெயில் பாலிஷ் பாட்டிலில் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அதோட டாப்பில் இருந்த ப்ரெஷ் மட்டும் எடுத்துகிட்டு பாட்டமில் உள்ள பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு நம்ம பிளாக் கலரில் நான் நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் கூட இருந்தால் கூட அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த நெயில் பாலிஷ் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போ நான் மேலே இந்த டாப்பில் இந்த சைட்லலாம் நான் அடிச்சுக்க போகிறேன். அடிச்சுக்கலாம். அதுக்கும் நீங்கள் பிளாக் கலர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் கலர்னால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டர் கலர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட வாட்டர் கலர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் நான் தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் எல்லா கலர்லேயுமே அந்த ப்ரஷ் வச்சு நல்லா லிக்விட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் அதில் ஒரு வாட்டி பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த நெயில் பாலிஷ் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது. ஸோ அதனால் பிளாக் கலர் பெயிண்ட்டும் அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும்னுக்காக வேண்டி. நீங்கள் ஃபஸ்ட்டே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் நெயில் பாலிஷ் அடிக்கிறீங்கன்னா நெயில் பாலிஷில் செகண்ட் 2 கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு பெயிண்ட் பிளாக் கலர் அடிச்சிக்கலாம். இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்துட்டு நல்லா காஞ்சக்கப்புறம் நீங்கள் டிசைன் கொடுக்கலாம். நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு டாட் வச்சுக்கிறேன் சென்டரில். நான் இப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் கூட வச்சு நீங்கள் டாட் வச்சுக்கலாம். சைடில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு கலரில் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நான் திருப்பி ஒரு டார்க்கான ஆரஞ்சு கலர் சின்ன சின்ன டாட்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இயர்பட்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் காலியான ஃபெஃபிகம் பாட்டில் தான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டுக்கு பேக் சைடு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. காஞ்சக்கப்புறம் நான் பேக் சைடில் கொஞ்சம் எல்லோவிஷ் கலரில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதில் ஆரஞ்சு கலர், நல்ல டார்க்கான ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அது நல்லா காயட்டும். நீங்கள் உங்களுக்கு காயதுக்கு டைம் எடுத்துச்சுன்னா நீங்கள் ஏர் ட்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் யூஸ் பண்ணேன். அடுத்தது சைட்லலாம் நான் ஒரு கீழே பாட்டமில் ஒரு டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் ஷேடு மாதிரி எடுத்து ஒரு டார்க் பிங்க் மாதிரி
எடுத்து நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். இது பர்பிள் கலர் மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஓகே. எனக்கு வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணும்போது வந்து ஒழுங்காக வரல. ஸோ அதனால நான் வந்து ஃபெவிகம் பாட்டிலே யூஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ சைட்லலாம் வந்து அந்த சைடில் வந்து நான் ஒரு டாட் மாதிரி இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன், பிகாஸ் அந்த ஏரியா மட்டும் பிளெயினாக இருந்துச்சுனால. இப்போ நம்மளோட ஈஸியான பாட்டில் பெயிண்டிங் வந்து நெயில் பாலிஷ் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வேஸ்ட்டான நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு நேச்சரான பிளான்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் கூட வச்சுக்கலாம். எங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இல்லை, ஸோ அதனால தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வந்து ஷோ பீஸில் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய நெயில் பாலிஷ் வீடியோ கிராஃப்ட் ஏதாவது பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.